எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 23/12/2025 இரவு நேர நீர்மட்ட வகுப்பு. அந்த ஜெயபிரகாஷ், அந்த ஆ 200 ஐயா. ரம்மல் 200 ரம்மல் அருந்துறீங்களா? அருண் ஐயா, இப்பதான் ஐயா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 7:50க்குலாம் இருந்துட்டேன் ஐயா. அவ்வளோதான். அப்போ அந்த பரவாயில்லைங்க இப்போ. அவ்வளோதான். அப்போ நாம் என்ன பண்ணலாம், நான் இப்போ கிட்டத்தட்ட நாளைக்கு வந்து நம்ம 900 ml கொண்டு போகலாம், புரியுதா? அப்போ நமக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இரவு சிறுநீர் பிரிஞ்சாலும் பிரியலாம், இரவு மறுபடியும் ஒரு 100 ml சாப்பிட்டுட்டு படுங்க, புரியுதா? சரிங்க ஐயா. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு 100 ml பச்சை தண்ணியில் போட்டாலும் சரி, வெது வெதுப்பான தண்ணியில் போட்டாலும் சரி, எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொஞ்சோன்னு தேன் கலந்து குடிச்சிருங்க, புரியுதா? அப்போ 1000 ml இன்னைக்கு வந்து 800 ml தாண்டிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 800 ml நமக்கு வந்து இப்போ நாளைக்கு 900 ml பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து நீர் சத்து குறையாம ஒன்று சரிங்க ஐயா. பார்க்கணும், அதில் வெயிட் கொஞ்சம் ஏற்றி பார்க்கலாம். அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்றும் சரிங்க. ஆகாது, ஏன்னா ஏற்கனவே விஷ நீர் வெளியே போயிடுச்சு. இன்னும் நுரையீரலில் வந்து அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா அடைச்சிருக்கிறப்போ நீங்கள் 50 மில்லி சாப்பிட்டாலும் ஆபத்து தான். அதாவது நுரையீரல் அடைச்சிருக்கும் பொழுது 9 உள்ளே இருக்க எல்லா பொருளுமே அந்த விஷம் சேர்ந்திருக்கும் பொழுது நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம தேவையான 4 கிலோ விஷத்தை இறக்கி இருக்கிறோம். அதனால எல்லாரும் கொஞ்சம் நீர் சத்து கம்மியாக இருக்கும், குறிப்பாக நுரையீரலுக்கு நீர் சத்து கம்மியாக இருக்கும். அதனால் அப்படியே இருந்தாலும் சுவாசத்தில் வெளியேற்றிடலாம். அப்படியே இருந்தாலும் சுவாசத்தை உரிச்சு கடுமையாக பயிற்சி பண்ண 1 மணி நேரம் பிடிச்சி வாங்கினோம்னா பசியும் அடங்கிரும், சுவாசம் வந்து பயங்கரமாக ஏறிட்டே போகும். நிறம் மாறிட்டே வருது. இந்த கால் வந்து 2 காலும் வந்து நிறம் மாறிட்டு வருது, அது பார்த்து நல்லா கவனிங்க. கால் வந்து நிறம் மாறிட்டு வருது. சரிங்க ஐயா. கால் நிறம் மாறும். ஒரு கால் வந்து கருப்பாகவும், அது வந்து ஒரு கால் வந்து நேரமாகவும் மாறி இருக்குது. இது எத்தனை நாளா இருக்குது இந்த பயிற்சி? இந்த எனக்கு என்னமோ இப்பதான் இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒன்னா வந்து ரெண்டுமே கருப்பா இருக்கணும், அல்லது 2 சேப்பா இருக்கு. அது என்ன ஒரு கால் மாறி மாறி இருக்குதுன்னா ஏதோ மாற்றம் நடக்குது. ஏன்னா அப்படித்தான் நான் கருதுறேன். இல்லைன்னா நேரம் மாறணுங்கிற அவசியம் இல்லை. கெட்டு போன காலுக்கு நேரம் மாறாது. கெட்டு போன காலுக்கு நேரம் மாறாது. கருத்தா அது சுருங்கி போச்சுன்னு அவர்தான். சிறுநீரகமே சுருங்கிரும். என்னது? சிறுநீரகமே சுருங்கிடும். அப்படியே கருப்பா மாறிடும், சிகப்பா இருக்கணும், தக்காளி பழம் மாதிரி இருக்கணும் சிறுநீரகம். இப்போ நமக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சிகப்பா இருக்கணும், தக்காளி பழம் மாதிரி இருக்கணும். அப்படியே சுருங்கி கருப்பா மாறி ப்ரௌன் மாதிரி காப்பி கொட்டுற இடத்துல மாறி ரொம்ப டேஞ்சர் அது. அப்போ ரத்தோட்டம் அதிகமாக அது அது விதின்னு அர்த்தம். அது இயல்பு நிலைக்கு வரணும், எல்லாமே இயல்பு நிலைக்கு வந்துடும். இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் அதுக்கு நம்ம வேலை கொடுக்க போறதில்லை. இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் அதுக்கு நம்ம வேலை கொடுக்க போறதில்லை. நாம தான் ஓய்வு கொடுத்துறோம் இல்லையா? இங்க உணவு பழக்கத்தை நிறுத்தியாச்சு. உணவு பழக்கத்தை நிறுத்திக்கிறப்ப சிறுநீரகத்துக்கு வேலை கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பின்னோக்கி இழுக்கிறோம். நாம சேர்க்கப்பட்டதை பின்னோக்கி இழுக்கிறோம். உணவுப் பொருள் சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, 40 வருஷமா பின்னோக்கி இழுத்து அது சவூடு பரவுதல் மூலமாக மீண்டும் ரத்தத்திலிருந்து இந்த மற்ற பொருள் இருந்து ரத்தத்தை கொண்டு வந்து, ரத்தத்திலிருந்து உணவு பாதை கொண்டு வந்து, உணவு பாதையிலிருந்து என்ன பண்றோம்? பச்சை வெளியேற்றுறோம். இன்னைக்கும் பச்சை வெளியேறும். இன்னாது அது 6 மாசத்துக்கு பச்சை வெளியேறும். இந்த நிறம் மாறுற வரைக்கும் அந்த பச்சை விடாது. நிறம் மாற வரைக்கும் உடம்பாந்து விடாது. சரியா? அப்ப நம்ம வந்து தாராளமா நீரை அருந்தலாம். ஏன்னா நம்ம ஒண்ணு இப்ப 200 ml சாப்பிட்டுருக்கிறீங்க. நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 800 ml கிட்ட வந்திருக்கிறீங்க மொத்தமாக. சரியா? 700 ml குடிச்சிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு இரவு ஒரு 100 ml சாப்பிடுங்க. இப்ப 700 வந்திருக்கீங்களா? ஒரு 200 ml சேர்த்து சாப்பிடுங்க. 200 ml சேர்த்து சாப்பிடுங்க. இடையில எந்திரிச்சிங்கன்னா, இடையில ஏதோ 1 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அப்படியே வெந்தடி வச்சு, கடுமையான குளிரா இருக்கு, அதனால பரவாயில்ல, அதில் கொஞ்சம் சாப்பிட்டு முடியுங்க. அது காலையில வெளிக்கு போனாலும் போகலாம், அலசி போனாலும் போகலாம். அது தானா இந்த நீர் பயிற்சி பண்ணும் பொழுது மழை வெளியே போனாலும் போகலாம். அதாவது இந்த காய்கறி சாப்பிடாமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அப்படித்தான் போயிருக்கு. நெல்லிக்காய் சாறு குடிக்கலாமா ஐயா? குடிக்கலாம். நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம். நெல்லிக்காய் நல்லா அடிச்சு குடிச்சு அது மேல ஒரு வெறுப்பு அந்த மாதிரி இருக்கு. அதுதான் அப்படிதான் வரும். 1 லிட்டர் தண்ணியில ஒரு நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் அந்த மாதிரி போட்டு 5-6 நெல்லிக்காய் போடலாம். அதெல்லாம் 5-6 நெல்லிக்காய் போட்டுக்கலாம்.
பெரிய நெல்லிக்காய் வாங்கி போட்டுக்கலாம். சரிங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது அந்த மாதிரி வெறுப்பு வரத்தான் செய்யும். வெறுப்பு வராம பார்த்துக்கணும். நம்ம வந்து உயிர் தான் முக்கியம். அது அப்படித்தான் பண்ணும். அந்த மாதிரி சலிப்பு வரக்கூடாது. நம்ம நோக்கம் நாம அந்த உணவு மேல விருப்பு வெறுப்பே வரக்கூடாது. நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு இந்த பயிற்சி பண்றோம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நம்ம நோக்கம் வந்து சுவையை பார்க்கிறதோ அதெல்லாம் அது வரத்தான் செய்யும். அந்த அந்த மனம் அப்ப ஏமா அப்படியே பார்த்தாலும் நான் நெல்லிக்காய்க்கு போய்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நெல்லிக்காய் எலுமிச்சிங்க மாத்திக்கலாம். ம். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. புரியுதா? நம்ம அது வந்து சரிங்க. அந்த நீரே போட்டாலும் நம்ம 1 லிட்டர் போட்டாலும் கூட நம்ம அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க போறது இல்லை. ஓய்வு தான் கொடுக்க போறோம். முழுக்க முழுக்க ஓய்வு தான் கொடுப்போம். ஓய்வு கொடுக்கறப்ப நமக்கு அதுல ஒரு வேலை ஜீரணிக்கு வேலை இல்லை, இறப்பிக்க வேலை இல்லை, கணையத்துக்கு வேலை இல்லை, கல்லீருக்கு வேலை இல்லை, மண்ணீரலுக்கும் வேலை கிடையாது. இந்த மண்ணீரல் என்ன பண்ணும்னா தங்கிட்ட இருக்கிற விஷத்தை பூரா வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அது ஒரு முக்கியமான உறுப்பு மண்ணீரல். அது வந்து என்ன பண்ணும்னா விஷத்தை பூரா கொண்டாந்து இங்கே தள்ளிடும். இறப்பில உணவு பாதையில தள்ளிடும். நல்ல முன்னேற்றம் இருக்குது. பார்த்தால கூர்ந்து கவனிங்க இதெல்லாம். இந்த ஒரு படம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் இந்த மாற்றத்தை கவனிச்சிங்க. இந்த மாற்றத்தை சொல்லுங்க. இப்ப கூட அந்த இங்கிலீஷ்ல அந்த இது அனுப்பியிருக்கீங்களா, அந்த 24/7 வந்து அந்த ப்ளூ லைட்ல இது பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அது லாஸ்டா அனுப்பியிருந்தீங்களா, அதையும் படிச்சுட்டு இருந்தேன் ஐயா. அதான் நீங்க ஆங்கிலத்துல தமிழ்ல மொழிபெயர்த்துக்கலாம், எந்த வேலையில மொழிபெயர்த்துக்கலாம். ஏற்கனவே நுண்ணுயில கொடுத்தீங்கன்னா மொழிபெயர்த்து கொடுங்க, தமிழ்ல கூட மொழிபெயர்த்து கொடுக்கலாம். அதெல்லாம் போகணும். இந்த மாதிரி எல்லாம் வரணும். இது பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம அது செய்யறதுனால ரைட். சரி, அதனால இந்த இந்த மாற்றம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா? இப்ப இந்த இன்னைக்கு நாளைக்கு விரிச்ச 11 நாள், இன்னைக்கு 10 நாள் முடிஞ்சு போச்சு. இந்த 11 நாள்ல இந்த மாதிரி பாரு, வீக்கம் வந்து ஏகமா இருக்கிறது கொஞ்சோண்டு வீக்கம் இருக்குது. வீக்கம்னா எல்லா இடத்துலயும் வீங்கி இருக்கணும். அதாவது இந்த உப்பு நோய் வந்துட்டா எல்லா இடத்துலயும் வீங்கிருக்கு. வீங்காத இடமே இல்லை. என்னது வீங்காத இடமே இல்லை. எல்லாமே உறுப்பு வீங்கி இருக்கும். எல்லா கணையம் வீங்கி இருக்கும், கல்லீரல் வீங்கி இருக்கும், நுரையீரல் வீங்கி இருக்கும். அது பூரா இன்ஃபெக்ஷன். அது வீக்கம்ங்கிறது வளர்ச்சி கிடையாது. இந்த கிருமி சேர்ந்து அது பூரா வீங்க வச்சு ஆடு சாவடிக்கிறதுக்காக பண்றது. 2040 அதிகமாகுங்கிற. 2040 உலகத்துல வந்து சிகேடி, அதாவது சிறுநீரகம் கெட்டு போனது விகிதம் அதிகமாயிட்டே போகுங்கிறான். அது காரணம் ஆமா, இனிமேல் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. அதைத்தான் சொல்றாங்க. இப்ப வேகமா அதிகமாயிட்டு வருது. இனி வந்து உலகத்தினுடைய 4வது நோயா வந்துருங்கிறான். இப்ப எது எத்தனாவது நோயா? 7வது 8வது இருக்குது. இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா இது 2வது நோய் முதல் நோயா வந்தாலும் வரல. ஏன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது வந்தா அவ்வளவுதான், க்ளோஸ். காரணம் நுகர்வு வெறி, பசை. வெறும் பசை திங்கிறவன் தான். பசை திங்கிற போய் சேர வேண்டியதுதான். அது அப்படித்தான் பண்ணு. அப்படி சாகடிக்கணும். அப்படியெல்லாம் சாகணுங்கிறது அதான் இயற்கை நோக்கம். இயற்கை பாருங்க. இயற்கையை புரிஞ்சுட்டா வாழ வைக்குது. இயற்கை பொருள் சாக வைக்குது. அது இயற்கை கவலைப்படுறது இல்லை. நீங்க தான் கவலைப்படுறீங்க, நாம தான் கவலைப்படுறோம். அதையும் கவலைப்படுறது இல்லை. இயற்கை தான் தன்னுடைய குழந்தைய பெற்று வளர்த்துது. அதுக்கு தான் மூளையை கொடுத்துருக்குது. மூளையை நம்ம பயன்படுத்துறது இல்லை. மூளையை பயன்படுத்திருக்கிறப்ப நம்ம மனதை பயன்படுத்துறேன். மனதை பயன்படுத்துறேன், மூளையை பயன்படுத்துறேன். காதலுக்கு மனதை பயன்படுத்தணும். காதல் வந்தா மனதை தான் பயன்படுத்துறேன். காதல் வந்து உடம்பு பயன்படுத்துறாங்க. அது விலங்கு தான் காதலுக்கு உடம்பை பயன்படுத்தும். காமத்துக்கு. உணவுக்கு வந்து உணவுக்கு வந்து மனதை பயன்படுத்தக்கூடாது. உணவுக்கு அறிவை பயன்படுத்தணும். அது நமக்கு எந்த வகையில் நன்மை தராது. அதை புரிஞ்சுக்கணும். இது அப்படி தலைகளா மாத்தணும். காதலுக்கு மனதையும் சரியா புரியும்படியே சொல்லியிருக்கீங்க. இது நாள் வரை கேட்டதே இல்லைங்க. எதுக்கு எதை பயன்படுத்தணுங்கிறது இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்குதுங்க. மானக்கேடா இருக்குது. நடப்பே அப்படிதான் இருக்குதுங்க. அதை நீங்க சொல்லி நல்லா விளங்க வச்சுட்டீங்க. இப்போ இப்ப விலங்குகள் என்ன பண்ணும்னா, விலங்குகளுக்கு மனசு கிடையாது. உடலை காட்டி தான் மயக்கும். விலங்கு வந்து உடலை காட்டி தான் மயக்கும். மயில் உடல் எல்லா விலங்குகளையுமே காட்டும். இப்ப அந்த பதிப்பு வந்து நம்ம அந்த பதிவு அந்த விலங்குகளுடைய பதிவு நம்ம மண்டையில இருந்து உட்காந்துருக்குது. பொம்பளைகளுடைய உறுப்பை பார்த்தா மயங்கிறது, ஆம்பளைகளோட உறுப்பை பார்த்து பொம்பளை மயங்கிறதெல்லாம் வந்து அது வந்து பரிணாமத்தினுடைய எச்சங்கள். ஆனா அதுக்கு வேலை கொடுக்காம மனது பொருந்தி போதான் நம்ம வேலை கொடுக்கணும். மனது அறிவு என்ன, அந்த பெண்ணுடைய அறிவு என்ன, நுட்பம் என்ன, ஒழுக்கம் என்ன, பண்பு என்ன, நாகரிகம் என்ன, அறிவு என்ன, அப்படி சிந்திக்கணும். ஒழுக்கமா இருப்ப குழந்தை எதுக்காக குழந்தை எடுத்துக்கிறோம்? இந்த குழந்தைகளுடைய நலனுக்காக வாழ முடியுமா? நாம வந்து காதலுக்காக உடம்புக்காக சேர்றோமா, இல்லை இந்த குழந்தை நலத்துக்காக சேர்றோமா? குறைஞ்சி வச்சு 30 ஆண்டு பிரியாம இருப்போமா? இதெல்லாம் உத்தரவாதம் இருக்குதா? உனக்கு பொருளாதாரம் இருக்குதா? எனக்கு பொருளாதாரம் இருக்குதா?
இப்படியெல்லாம் சேர்ந்து இருக்கணும். இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ஜோசிக்காரன் நம்ப வேண்டியது, எவனையோ பார்க்க வேண்டியது, எதை இலவை எடுக்க வேண்டியது, புட்டுட்டு போக வேண்டியதுதான். இது அடிப்படையே தப்பு. மனசுக்காக ருசிக்காக உணவை சாப்பிடுறோம்னா அதுவும் தலைகளா மாறித்தான் செய்யும். அதுவும் தலைகளா மாறி உடம்பு கட்டி நாத்தம் எடுத்து இது வாய் நாற்றம், அது நாத்தம், குடல் நாத்தம், குழந்தை பெற்றுக்கிறது இல்ல. 2வது நாள் 2 3 இந்த உடலுறவு கூட ஒழுங்கா செய்ய தெரியாது. காட்டு மிராண்டி மாதிரி இருக்கிறது. அதுவும் தெரியாது. ஒண்ணும் தெரியாம ஏதாவது தடவிட்டு போயிட்டு நாசமா போய் என்ன வாழ்க்கை இருக்குது பாருங்க. இப்படித்தான் இது வந்து யோசிக்க வேண்டியது இருக்கிறதெல்லாம். அப்ப வந்து மனது, இங்க வந்து அறிவு, இது ரெண்டையும் பயன்படுத்தணும். இப்பதான் நம்ம புரியுது. உணவுல அறிவை பயன்படுத்துங்கிறது எவன் சொல்லியிருக்கான்? இப்பதான் நாம சொல்றேன். உணவில் வந்து மனதை பயன்படுத்தித்தான் நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம். மன விரும்பு எப்படி சாப்பிடுது? இது வந்து ரொம்ப தப்பு. இப்பதான் சொல்றேன், அடி செருப்படி உழுகுது. இப்ப என்ன பண்றான்? இல்ல மாத்திக்கோ அப்படிங்கிற. இப்ப நான் இந்த பயிற்சி பண்ணும்போது சலிப்பு வருது இல்லையா? சலிப்பு வரக்கூடாது. வந்தாலும் இதுதான் வழி. அதுக்குன்னு அதுக்கு திராட்சை ரசம் குடிக்கலாம், எலுமிச்சை ரசம் குடிக்கலாம், நெல்லிக்காய் ரசம் குடிக்கலாம், மாங்காய் ரசம் குடிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஆமா, குடலை சுத்தமா பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. அதுல ஒண்ணு மாத்திக்கலாம். சரியா? இன்னைக்கு இரவு வந்து நீங்க 200 மில்லி தாண்டி இருங்க, 900 மில்லி கொண்டு வந்துருங்க. சரி. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இப்ப மூச்சு திறல் வந்திருக்கணும், ஏன் வரல? இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நல்லா இருக்கு. எலுமிச்சை அப்ப தெம்பா இருக்குது இல்லையா? அப்படியே 5 மணி 6 மணிக்கு சோர்வா இருந்தது இல்லையா? 4 டைம் குடிச்சிருக்காங்க. இன்னைக்கு 4 டைம் கருப்பட்டி போட்டு குடிச்சிருக்கேன். தயபுரம் என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. ஒரு 6:30 மணிக்கு மேல இங்க கொஞ்சம் லேசா மூச்சு திணற மாதிரி வந்துச்சுங்க. மூச்சு திணறல் வருதா? ஆமாங்க. மூச்சு திணறல் தான் பேசாம அமைதியா உட்காந்துக்க வேண்டியதான். ஆமா, ஆடாம அசையாம உட்காந்துக்க வேண்டியதான். மூச்சு திணறல் ஆமா. அப்ப இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆடாம அசையாம உட்காந்துக்க வேண்டியது. சுவாச பயிற்சி மூச்சு திணறல் வந்ததுன்னா அப்ப வந்து என்ன பண்ணணும்? சுவாசத்தை இழுத்து விட வேண்டியதுதான். சுவாசத்தை வெளியே நிறுத்தி பழகுங்க. சுவாசத்தை வெளியே நிறுத்தி உள்ள இழுத்தீங்கன்னா சரியா போயிடும். மூச்சு பயிற்சி தான் பண்ணுங்க கொஞ்சம். அது விடக்கூடாது. அது மூச்சை வெளியே நிறுத்தி பழகணும். மூச்சத்தை முடிஞ்ச அளவுக்கு சுவாசிக்காம வெளியே நிறுத்தி பழகணும். வெளியே நிறுத்தி 30 வினாடி 40 வினாடி நிறுத்தி பழகி விட்டீங்கன்னா அதுவே சர்ன்னு அதுவே உள்ள போயிடணும். அதுவே உள்ள போகணும். சரியா? சரி, இப்ப 5வது விஷயத்தை எடுங்க. முதலாம் பாடம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முடிச்சுக்கலாம். சரி, டார்வின் பரிணாம சித்தாந்தம் யோகத்தினுடைய விரைவு. யோகத்தினால் 5வது பாடம் வந்து பாடம் 5 மனித குலத்தின் ஆதி 117 116. அத வேதங்கள் அனாதியானவை அதிலிருந்து தொடங்கி தமிழிலிருந்தே தமிழ் ஒரு பகுதியான தேவர்களை அழைக்க அடிமைத்து உச்சரிப்புடன் கூடிய சமஸ்கிருதம் திருத்தப்பட்ட மொழி, மந்திர மொழியாகவே ஆதி முதல் இன்று வரை இருந்து வருகிறது. அதுதான் படிச்சோம். திருவள்ளுவர் துவைதம் செயல்வடிவம். கீழே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு, அதையும் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இது இறை நம்பிக்கையோடு தொடங்குகிறது. இறைன ஆற்றல் தான். இறைனா எதை கடவுள் நினைச்சுக்க வேண்டாம். இறைனா ஆற்றல். கடவுள் நம்பிக்கைனாவே தப்பா நினைச்ச கூடாது. போய் பட்டை போட்டு கொட்டை போட்டுட்டு பூசை பண்ணிட்டு எலுமிச்சங்கடை வைக்கிறது, வாழைப்பழம் வைக்கிறது, இந்த மாதிரி மூடத்தனம்லாம் இருக்கப்படும். இறைனா ஆற்றல்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆற்றல்ல மூலம்னு அர்த்தம். அப்ப சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒற்றை புள்ளி, தொடக்க புள்ளி, அதான்
அதுதான் ஆற்றல். பின்ன பின்ன வேணும் எங்க இந்த மணி அடிக்க சொன்னாரே எங்க அதை திருவள்ளுவர் எந்த இடத்துல நீங்க போய் கோயில மொட்டை அடிக்க சொன்னாருன்னு கேட்குறேன். கருப்பு போட்டுக்கு சேவை போட்டுக்கு பழனிக்கு போ காவடி தூக்குன்னு எங்க சொல்லியிருக்காரு? இந்த மாதிரிலாம் காவு கொடுக்கறது இதெல்லாம் அடிப்படையே இது முட்டாள்தனமானது. ஏங்க ஒரு சின்ன சந்தேகம் தான். இப்போ ஒரு இரவு நேரங்க ஒரு தனியா போறோம், ஒரு ஆபத்துல மாட்டிக்கிறேங்க, ஒரு பஸ்ல போறோம், ஏதோ எங்கேயோ போறோங்க, ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படுதுங்க, பயமா இருக்குங்க. அப்போ நம்ம இறைவனை வேண்டதுங்களா ஆற்றல வேண்டதுங்களா? இப்ப துணைக்கு தேவையில்லைங்க ஐயா, எப்படிங்க? முதல்ல வந்து விழிப்புணர்வோட எங்க போனாலும் போகணும். முதல்ல தேவையில்லாம போறது நிறுத்தணும். விழிப்புணர்வோட தான் போகணும். பாதுகாப்பு இல்லாத நீங்க எதுக்கு போறீங்க? நம்மளையும் மீறி ஏதாச்சும் நடந்தா அதுக்கு டக்குன்னு அது வேண்டுனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. அதனால எந்த நன்மையும் வரப்போறது இல்லை. நீங்க துன்பத்துல மாற்றினது தான். அங்க ஒண்ணும் நடக்க போறது இல்லை. துன்பத்துல மாற்றினது தான். துன்பத்துல மாற்றினது அது உங்களாலதான் வரக்கூடியது. அது இயற்கையில வரப்போறது இல்லை. நீங்க தான் பண்ணிக்கிட்டீங்க. அதை தீர்க்கிறது நீங்க தான் பண்ணிக்கணும். அதாவது நீங்க போறீங்க, துன்பத்துல மாட்டிக்கிறீங்க, அதுக்கான முயற்சி நீங்க தான் எடுக்கணும். அதற்கு வழி காணணுமே தவிர வேற எது வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எது நடக்க போறது இல்லை. அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அது நீ தப்பிக்கவே முடியாது. அது நம்ம கையில இருக்குங்க ஐயா. வேற ஏதாவது அசம்பந்தமான சூழ்நிலை ஏற்படும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சிக்கி நோய்க்கு ஓகேங்க ஐயா. மற்ற ஏதாச்சும் அதுக்கு தேவையா? விழிப்பு நிலையில நீங்க போனீங்கன்னா இயற்கையா உங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதான் உண்மைங்க. நீங்க போகும்பொழுதே விழிப்புணர்வோட பாதுகாப்போட போகணும். நீங்க போகும்பொழுது அங்க போட என்ன நடக்குன்னு சிந்திச்சுட்டு போகணும். போகும்பொழுதே அது ஏன் போகணும், எதுக்கு போகணும், போறப்போ முன்னேற்பாடு என்ன, அதெல்லாம் பண்ணாம நீங்க போனீங்கன்னா மலையில இருந்து எட்டி குதிக்கிறீங்க, கடவுள் காப்பாத்து வர பாராசூட் கட்டி குதிச்சுன்னா கூட அது தப்பிச்சு. பாராசூட் கட்டி குதிக்கிறானுங்க. எத்தனை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ இன்னைக்கெல்லாம் அதுதான் பார்த்தோம். பாராசூட் என்ன உயரத்துல இருந்து குதிக்கிறானுங்க. அப்பா ஒண்ணுமே ஆகுறது இல்லை. அப்படியே அழகா பறந்துட்டு பூமாரி இறங்குறான். அவன் எந்த கடவுளும் பண்றது இல்லை. கரெக்டா அதுக்கான மெட்டீரியல் வச்சுக்கிறான், மீட்டர் வச்சுக்கிறான், பாக்குறான், டெம்பரேச்சர் பாக்குறான், அப்படியே படம் எடுத்துட்டே போறான். அப்படியே என்ன அப்பா அந்த பள்ளத்தாக்குல போறான், நினைச்சு கொலையே நடுக்குது. நமக்கு கொலை நடுக்குது. அதுல எட்டி குதிக்கிறான். சில விளையாட்டு விபரீதமா சில ஆசைகள் ஏற்படுதுங்க, பறக்குறாங்க. அவன் அது பயிற்சி எடுக்கிறானுங்க. அவன் பாராசூட் பயிற்சி எடுக்கிறான். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது விளையாட்டு, அவனுடைய வீர விளையாட்டு. அவன் வந்து வேற மாதிரி. அது தப்போ சரியோ 100 விழுக்காடு சக்சஸ் பண்றானா இல்லையா? விமானத்துல இருந்து ஆயிரக்கணக்கான பேர் கீழே குதிக்கிறாங்க, வீரர்கள் குதிக்கிறாங்க, ஒருத்தன் கூட சாகுறது இல்ல. திடீர்னு ஆமா, அது அத்தனை எடை வேற வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு 15-20 கிலோ எடை இருக்கு. சாப்பாடு கீப்பாடு அது இது பேராசூட் துப்பாக்கி பேட்டரி கீட்டு பைனாக்குள்ள இத்தனையும் வச்சுட்டு வானத்துல இருந்து குதிக்கிறான். அத்தனையும் அடுத்த காப்பாத்து. அப்ப இதெல்லாம் திட்டம். அவனுக்கு தெரியாது அங்கிருந்து குதிச்சா சாக மாட்டேன்னு அவனுக்கு தெரியாது. தெரியும் இவ்வளவு பாதுகாப்போட வேறங்க. அந்த மாதிரி நீங்க எங்க போனாலும் விழிப்புணர்வோட தான் இருக்க வேண்டும். நீங்க இல்லாம போயிட்டு சும்மா போயிட்டு போனீங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்குன்னு உட்காந்து தீய சக்தி உட்காந்து இருக்கும். இன்னைக்கு வெறும் ஒண்ணுமே இல்லாம போனீங்கன்னா கவலை இல்லாம இருக்கல. சும்மா அவனுக்கு எதுவுமே இல்லாம கையில காசு இல்ல பணம் இல்லாம இருந்தா பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு துரத்தி விட்டுருவான். அப்படி கையில காசுன்னு இருந்தா போட்டு தள்ளிடுவான். அப்பவும் இருக்கப்படாது. அப்ப இதெல்லாம் இருக்குது. நீங்க உங்க வேணும் கழுத்துலேயே சங்கிலி போட்டு போங்களையும் பார்க்கலாம். 12 மணிக்கு போட்டு எரிஞ்சிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் என்ன தோன்றும், இதெல்லாம் தோன்றும். விழிப்புணர்வு இல்லாம எங்கேயும் போகாதே. அறிவு வேற, விழிப்புணர்வு வேற. அறிவு வேற, விழிப்புணர்வு வேற. விழிப்புணர்வு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுதான் விழிப்புணர்வுங்கிறது. அதுக்குதான் மிஷின் வேணும். அந்த விழிப்பு நிலைனா அந்த முக்தி நிலை தானங்க. என்ன வேணா வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கோங்க. முக்தி நிலையை வச்சுக்கலாம். இப்ப ஒரு செயல் செய்யறீங்கன்னா அது அதனோட வினை என்ன, முடிவு என்ன, அதனுடைய நன்மை என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அது வினை என்னன்னு பார்க்கணும். வள்ளுவர் சொல்லுவாரு, இன்னைக்கு ஒரு பக்கம் போறீங்க, ஒன்று செய்யறீங்க, அது போறீங்க செய்யறீங்க, எதுவும் இருக்கு. அது பேர் ஒரு செயல் தான். அதுக்கு பேர் ஒரு செயல். அந்த செயல்னால என்ன நல்ல வினை ஏற்படுன்னு பார்க்கணும்.
முடிவு இடையூறு முற்றியாங்க எய்தும் படுபயன் பார்த்து செயல். அப்ப நீங்க எல்லாமே ஒரு செயலா வச்சுக்கோங்க. 2 தான் இருக்க முடியும். ஒண்ணு கருத்து வடிவம், செயல் வடிவம். 2 உலகத்துல 2 தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. 2 எதுவும் செய்யாம இருக்கிறது நியூட்ரல், அது வேற. ஒரு வேலை செஞ்சினாவே அதோட பயன் என்னன்னு பார்க்கணும். எல்லாத்துக்குமே நீங்க கேட்கிற கேள்விக்கு இதான் பதில். அப்ப அதனோட பயன் என்னன்னு பார்க்கணும். அதோட சிறப்பு பயன் என்னன்னு பார்க்கணும். அதனால வரக்கூடிய விளைவு என்னன்னு பார்க்கணும். சரி, விளைவு வந்தாலும் அது முடிவு அப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி, முடிவு நல்ல முடிவா இருந்தா செய்யலாம். முடிவும் பிரயோஜனம் இல்லை, விளைவும் மோசமா இருக்குதுன்னா அது எதுக்கு போறீங்க? அதான் கேள்வி. இதுல ஏதோ திரைப்படத்துல ராத்திரி 12 மணிக்கு போனீங்கன்னா சுடுகாட்டுக்கு இந்த தாயத்தை கட்டிட்டு போலாம் அப்படிமா. நாங்க எதுக்கடா 12 மணிக்கு ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்னு கேட்கற மாதிரி தான். இந்த மாதிரிலாம் மாயாச்சாரையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த படத்துல வரும் இல்லையா, அதே மாதிரி தான். அப்ப இங்கதான் வள்ளுவர் சொல்லுவாரு, எந்த ஒரு செயலையும் அதனுடைய முடிவு என்னன்னு பார்க்கணும். அது இடையூறு என்ன, முடிவு நல்லா இருக்குதா? முடிவு நல்லா இருக்குன்னா இடையூறு வரத்தான் செய்யும். இடையூறு காரணத்தை முடிவு நல்லதா இருக்கணும். முடிவு மிகப்பெரிய பயன் உள்ளதா இருக்கணும். மலை ஏறும் பொழுது இன்பமான காட்சி கிடைக்குதுன்னா, மலை ஏறுறோம், அங்கிருந்து பார்த்து உலகத்தையே பார்க்கலாம், ஊரையே பார்க்கலாம், அழகான காட்சி கிடைக்கணும். அங்க போனா இன்பம் கிடைக்கும் அப்படின்னா தாராளமா ஏறணும். ஏறி அதுல படிக்கட்டு ஏறும் பொழுது துன்பம் வரும், துயர் வரும், குரங்கு வரும், பாம்பு வரும், வெயில் அடிக்கும், கொடை பிடிக்கணும், தண்ணி தாகம் எடுக்கும், அதெல்லாம் தாண்டி போய் முடிவு நல்லா இருக்குது இல்லையா, அதுதான். அங்க போய் மொட்டை காஞ்சி திரும்பி வர்றதுக்கு பேசாம இருக்கலாம் இல்லையா. அந்த காட்சியில அந்த காட்சி இல்லைன்னா அந்த காட்சி பாக்குறதுக்கு தான் நல்ல மலை மேல போற. எதுக்கு மலை மேல ஏறுறாங்க? இந்த காட்சியை பாக்குறதுக்கு தான். அவ்வளோ. அப்ப அந்த காட்சியை பார்த்துட்டாவே அந்த கீழிருந்து மேல அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போகுது, அந்த இன்பம் கிடைக்குது இல்ல. அதுதான் இந்த நாம் செய்ய வேண்டியது. சரி, நிறைவு செய்யலாம். ஒரு 5 நிமிஷம். டார்வின் பரிணாம சித்தாந்தம் யோகத்தினால் விரைவு. டார்வின் பரிணாம சித்தாந்தம், இங்கதான் டார்வின் வருது. டார்வின் பரிணாம சித்தாந்தம், இந்த பரிணாம வளர்ச்சி பல கோடி ஆண்டு மாறி 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 வருது பார்த்தீங்களா. யோகத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றோம், துரிதப்படுத்துறோம். இது இந்தியாவில தமிழ்நாட்டில் தான் பண்றோம். அப்ப பசிதாகங்கிறது தேவையற்றது, இயற்கைக்கு தேவையற்றது. ஒட்டுக்குடல் ஒட்டுக்குடல் எப்படி தேவையற்றதோ பசிதாகம் தேவையற்றது. சரியா? பசிதாகத்தை கட்டுப்படுத்தி பசிதாகத்தை கட்டுப்பட உடம்பு இயங்குது. அப்ப இந்த கம்ப்யூட்டர் இயங்குது. இந்த கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு என்ன கண்டுபிடி போறீங்க? ஆரோக்கியத்தை பெற போறீங்க. இதுதான் தொழில். அப்படிங்க உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி போதைப் பொருள் சாப்பிட்டு வேண்டியது. இயற்கை உணவு போதைப் பொருளை சாப்பிட்டுட்டு சராசரி வேலை செஞ்சுட்டு மீண்டும் நீர்பயிற்சி அந்த வேலையை சுத்தப்படுத்த வேண்டியது. திருப்பி சுத்தம் தான். சுத்தப்படுத்த கத்துக்கிட்டா இதை நீங்க இந்த உடம்பை கடுமையாக நீங்க சமட்டி வேலை கூட பயன்படுத்தலாம். நான் எல்லாமே பண்ணி பார்த்துருக்கேன். அப்போ அந்த நேரத்துல பழங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு, பழங்களோ நாட்டு சர்க்கரையோ பழங்களோ பேரிச்சி மிளகோ இயற்கை உணவுகள் நிறைய சாப்பிட்டீங்கன்னு, தேங்காய் பழம் ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் தேங்காய் பழம் கூட திருட்டு வேலை செய்யலாம். திருட்டு சுத்தப்படுத்திக்கணும். ஆனால் நோய் வந்துட்டா எதுவும் பண்ண முடியாது. நோய் வந்துட்டா கம்ப்ளீட்டா ஓய்வு தான். ஓய்வு எடுத்து இவர் மாதிரி 72 மணி நேரம் பண்ணித்தான் வெளியெடுக்கணும். அந்த பச்சையா வெளியெடுக்க வேண்டியது. ஆரம்ப கட்டம் அப்படித்தான். அதுக்கப்புறம் நீங்க கடுமையான வேலையை செஞ்சு பார்க்கறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கைகால் வலி தெரியாம இருக்கிறதுக்கு வலி நிவாரணியாகத்தான் உணவு பொருள். ஆரோக்கியத்துக்கு கிடையாது. நீங்க வேலை செய்யறப்போ சாராயம் குடிக்கிறான் இல்லையா, போண்டா திம்பான், சாராயம் குடிப்பான், டீ குடிப்பான், பீடி குடிப்பான், கஞ்சா அடிப்பான், ஹெராயின் அடிப்பான், ட்ரக் போட்டுக்குவான், மூக்கில் ஏற்றிக்குவான், காதில் ஏற்றிக்குவான், கண்ட இடத்துல ஏற்றிக்கிறான்ல. எதுக்கு? ஒண்ணுமே தெரியாம இருக்கிற மப்பு. அதுக்கு தான். காப்பி குடிச்சப்ப மப்பு ஏறிக்கும். எதுக்கடா காப்பி குடிக்கிறான்னு கேட்ட போதை தான். சரி. ஆக இந்த தாளின் பின்புறம் உள்ள விவரப்படி மேன்மை தங்கிய அம்மா அவர்களின் நல்லாசையாலும் நான் கடந்த 7 வருடங்களாக விட்டு செய்து வந்த நீரணவு பயிற்சியாலும் ஏறக்குறைய காற்றிலேயே வாழக்கூடிய நிலையை அடைந்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. As for the detail noted in the reverse of this paper, due to the blessing of the Holy Mother and my 7 years of intermittent practice of water diet system, I have reached a stage in which I almost live in air. நான் விட்டு செய்த காரணத்தினால் நான் 7 ஆண்டுகளா 8 ஆண்டா செஞ்சு பார்த்துருக்காரு. அப்ப நான் பெரும்பாலும் காற்றிலே, இப்ப நான் காற்றில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க 72 மணி நேரம் பண்றீங்கல்ல, எதுல பண்ணிட்டு இருக்கிறீங்க? சுவாச போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க.
அதான் நடக்குது. சுவாசத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ம். சரி. 17/1/2001 65 கிலோ காலை உள்சுத்தத்துக்கு பிறகு தொடர்ந்து நீருணவில் வாழ்ந்து சிறுநீர் பிரியும் தினசரி எண்ணிக்கை குறிக்கப்பட்டது. உணவு பாதையில் படியும் விஷத்தை கீழே இறக்க தினமும் மாலையில் ஒரு பன் ரொட்டி அவல் மிக்சர் 100 கிராம் உண்ணப்பட்டது. பாருங்க என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் மிக்சருமே ஒரு பன் ரொட்டி சாப்பிட்டுருக்காரு. அதான் உணவு அவருக்கு. நாம் எதுவுமே பண்றது இல்லை. அவர் கொஞ்சம் அவல் மிக்சர் கொஞ்சோன்னு அவல் மிக்சர் நான் கூட வாங்கி வச்சிருக்கேன். அதுவுமே ஒரு பண்ணு சாப்பி தண்ணி குடிச்சு நின்றுட்டாரு. அவ்வளோதான். 18 பன் ரொட்டி அவல் மிக்சர் 100 கிராம் உண்ணப்பட்டது. இன்று சிறுநீர் பிரிந்தது 12 முறை. 12 தடவை சிறுநீர் பிரிஞ்சிருக்கு. 18, 19, 20, 21 தேதிகளில் சிறுநீர் வெளியேறும் தினசரி எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து விட்டது. உடல் வரவர் சுத்தமாயிடுச்சு. 21/1/2001 62 கிலோ, 65 7க்கு வந்திருக்குது, 61க்கு வந்துருச்சு. 62 3 கிலோ குறைஞ்சாச்சு. 24 மணி நேரமாக மாறிய சிறுநீர் பிரிவது ஒரு தடவை அப்படி போற மாதிரி மாறிடுச்சு. 12 தடவை போய் குறைஞ்சி ஒரு தடவை போயிருக்கு. இன்று ஒருவேளை நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும், அது நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் வாழைப்பழங்களை உண்டு முழு சுத்தம் செய்யப்பட்டது. அப்ப என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு மாத்திட்டாரு. கொஞ்சோண்டு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலை வாழைப்பழம் நல்ல வேலை செய்யும். நான் செஞ்சு பார்த்துருக்கேன். இப்படி போன வாரம் கூட செஞ்சேன். பொட்டுக்கடலை வாழைப்பழம் அப்படியே அழகா சுத்தமாக அந்த மழை வந்து வெள்ளையாவே போகும், நாற்றமே இல்லாம போகுது. பார்த்தது நிறைய செய்யலாம். ஆக 23/1/2001 வெயிட் 62 கிலோ, நிலைத்த எடை வந்து விட்டது. என்னது நிலைத்த எடை? இன்றிலிருந்து நான் நடமாடும் செடியை போல வாழ்கிறேன். அப்போ 62 கிலோ குறையில நீரே மருந்தாக இருக்கிறது. இதுதான் விஷயம். ஏதாவது சந்தேகத்தை கேட்கலாம், மறுபடியும் நம்ம நாளைக்கு பேசலாம். சரியா? நன்றி. இப்ப இரவு நீங்க அதிகப்படி நீர் அந்த நீரை மருந்து அருந்துக்கு. இப்ப சங்கர் இருக்காரா? சங்கர் காண மாட்டேங்குது. சரி இப்ப நல்ல முன்னேற்றம், கால் நேரம்லாம் மாறிட்டு வருது. வீக்கம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா அது குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க ஐயா, போட்டோ போட்டிருந்தீங்க. இப்ப பாருங்க, இப்ப நீங்க நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா எல்லாம் பேசிட்டு வீடியோ எடுத்து போடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா அப்படிங்கிற நாளைக்கு வந்து வீடியோ. நாளைக்கு 11வது நாள் காலையில நேரத்துல இடம் போட்டுட்டு இந்த கால் மட்டுமே ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. தினம் கால் வீக்கத்தை கவனிச்சுட்டு வாங்க. கால் வீக்கம் நேரம் மாறது கவனிச்சுட்டு, நேரம் மாறி இருக்கு தெரிஞ்சுட்டு வாங்க. இது ஏற்கனவே இந்த மாதிரி இருந்துதான் அதை சொல்லுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி இருந்தா 10 நாளைக்கு மேலே இப்படி இருந்துச்சா அப்படி அதெல்லாம் சொல்லுங்க. அதுல புரியுதா? அதனால இப்ப வந்து 200 மில்லி தண்ணி நீங்க அதிகப்படுத்துக்கு மணி 8 தான் ஆச்சு. 10 மணி வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணுங்க. பண்ணிட்டு சுவாச பயிற்சி பண்ணுங்க. சுவாச பயிற்சி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பண்ணி படுத்துட்டே பண்ணுங்க. தூக்கம் வந்தா கூட மறுபடி அதை கட்டுப்படுத்துங்க. அப்புறம் இயற்கையா வரட்டு. தூக்கம் வந்தா அந்த ஒரு மறுபடி தூக்கத்தை கழிச்சிட்டு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்ல சுவாசம் ஆழ்ந்த சுவாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க. அப்புறம் தானத்து தூக்கம் நல்லா வருது. இதுவே பெரிய விஷயம். சரியா? ரைட். ஏதாவது இருந்தா எனக்கு பதில் போடுங்க. ஒரு 10 மணிக்கு நான் பண்ணிட்டு தான் படுத்தேங்கிறத சும்மா வாய்ஸ்ல குரல்ல பதிவு பண்ணி போடுங்க. சரியா? சந்திப்போம். நன்றி. வணக்கம்.